ஒரு சின்ன பாத்திரத்தில் 4 ஸ்பூன் பொடி உப்பு, 4 ஸ்பூன் மைதா இது ரெண்டையும் கலந்து விட்டதுக்கப்புறம் வினிகர் எடுத்துக்கோங்க. எந்த வினிகராக இருந்தாலும் சரி, அதை எடுத்து பேஸ்ட் மாதிரி இதே போல் கலந்து விட்டு அண்டாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு ஒரு இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. எவ்வளோ குயிக்காக எவ்வளோ சூப்பராக க்ளீனாகி வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மங்கலாக இருக்குன்னு. இதில் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பொடி உப்பு இது ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பை வச்சு நல்லா இதே போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. கண்ணாடி பாத்திரம் எல்லாம் முதல்ல வாங்கும்போது நல்லா பளபளப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நாளாக டல் ஆயிரும். எல்லா பக்கமும் இதே போல் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாக்கு பதிலாக வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, வினிகர் இதெல்லாம் கைக்கு சேராதுன்னா கையில் கவர் போட்டு அதுக்கப்புறமா இதே போல் வாஷ் பண்ணிக்கோங்க. செம்பு, எவர் சில்வர் இதோட க்ளீன் பண்ணுற மெத்தட் வந்து டீட்டெயில் வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.